Recording started. Okay. Hello everyone. Good morning. Okay. So நம்ம நேற்று என்ன பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, அது சம்மந்தமான சில பேசிக் செட்டப்லாம் ரெடி பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அதோட இதுதான் நேற்று ஒரு இஷ்யூ வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து சரியாக ரன் ஆகாமல் ஏபிஐ கனெக்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, அது என்னன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். ஸ்டார்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த யூஆர்எல் பாருங்கள், எஸ்பிஏ ப்ராக்ஸி சர்வர் யூஆர்எல். ஓகேங்களா? அது வந்து இதுதான் நம்மளுடைய அந்த சர்வர் யூஆர்எல். இது வந்து தான் நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுறது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் லான்ச் ஆகட்டும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இது நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். கரெக்டாக 49370 இந்த போர்ட்டில் தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் எப்பயுமே வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 49370ன்ற போர்ட்டில் தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு எரர் வருது. ஏபிஐ ப்ராக்ஸி எரர், HTTP ப்ராக்ஸி எரர், ஏபிஐ இந்த இது இல்லை. ஏன்னா பேக்கெண்ட் வந்து இன்னும் ரெடி ஆகலை, இப்போ தான் ரெடி ஆகுது. ஓகே, பேக்கெண்ட் பார்த்தீங்கன்னா 7023ன்ற போர்ட்டில் இது ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு இந்த இது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ரைட், அப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி இதில் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு இந்த இது வரும். இதுக்கு நான் என்ன சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த ஏபிஐன்னு இருக்குது இல்லையா, இதை கொடுத்தேன். white.config அப்படின்ற ஃபைலில் இங்கே பார்த்தீங்கன்னா white.configனு இருக்கும். இந்த ஃபைலில் ஏற்கனவே வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கு. ஏபிஐ ஸ்லாஷ் முன்னாடி வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க அப்ளிகேஷனில் கூட பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த வெதர் ஃபோர்காஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் ஏபிஐ கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, நம்ம எழுதியிருக்க கண்ட்ரோலர், இந்த கண்ட்ரோலருடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். ஓகேங்களா? நம்ம எந்த இதுவுமே கொடுக்கலனா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த கண்ட்ரோலருடைய நேம். உதாரணத்துக்கு நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கிற இந்த வெப் ஏபிஐ பார்த்தீங்கன்னா, இந்த வெப் ஏபிஐ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்ன்ற கண்ட்ரோலரு, அதுக்குள்ள ஏபிஐ வேல்யூஸ் அப்படின்னா இது வந்து கெட் மெத்தட், இது போஸ்ட் மெத்தட், இது ஸ்லாஷ் ஐடி. இப்போ இது இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேல்யூஸ் கண்ட்ரோலரில் இது கெட் மெத்தட். ஓகேங்களா? இது ஐடி. அப்போ இந்த மாதிரி இருக்கும் வேல்யூஸ் கண்ட்ரோலர். இது வந்து டிஃபால்ட், இதுக்கு பேர் ரவுட்டிங்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாக இது இப்படி தான் அக்சஸ் பண்ண முடியும் இந்த யூஆர்எல். ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம். ஓகே, என்னுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே, இப்போ கிளியராக இருக்க பாருங்க, செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, ரைட். ஓகே, இப்போ இந்த இதுதான் வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம். இப்போ இந்த இதில் ஏபிஐ இந்த ப்ராக்ஸின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதில் ஏபிஐ ஸ்லாஷ் வெதர் ஃபோர்காஸ்ட், ஏபிஐ ஸ்லாஷ் வேல்யூஸ், இது எங்கே இருக்கும்னா நம்மளுடைய ரவுட். ஓகேங்களா? இதில் ஏபிஐ கண்ட்ரோலர் நேம், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது எடுத்துக்கும். இந்த கண்ட்ரோலர் நம்ம இந்த ஃபார்மேட்டில் நம்ம இந்த பேட்டர்னில் கொடுத்தோன்னா இந்த கண்ட்ரோலோட நேம் என்ன, இதுதான். இந்த கண்ட்ரோலர்ன்ற வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு மீதி என்ன இருக்குதோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். இட் இஸ் டிஃபால்ட் நேமிங் கன்வென்ஷன். ஓகேங்களா? அப்போ இப்போ இதில் நம்ம அந்த இதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா வேல்யூஸ்னு வரும். இப்போ இங்கே பாருங்க, ஒரு நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னன்னா, இந்த கெட் மெத்தடில் ஒரு ஐடி எக்ஸ்ட்ரா பாஸ் ஆகும். அப்போ ஏற்கனவே இருக்கிறது வேல்யூஸ் ப்ளஸ் நம்ம ஒரு ஐடி பாஸ் பண்ணி அனுப்புறோம்.
அந்த ஐடி தான் இந்த வேல்யூ. ஓகேங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே மேப் ஆகி வரும். ரைட்? ஸோ இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருப்போம். ரைட்டுங்களா? இந்த ப்ரோக்ராம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேற்று நேற்று நம்ம நேற்று விட்டதுலேருந்து கண்டிப்போம். இப்போ ஆல்ரெடி நான் இருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே ஜஸ்ட் டூப்ளிகேட் தான் பண்ணேன். இதில் நான் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணல. ஓகேங்களா? ஸோ எடுத்து ஒரு ஒரு ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் நேம் வந்து லிஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஏபிஐ கால் போயிட்டு அது வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை ஃபெச் பண்ணி கொண்டாந்து இங்கே வச்சிடும். ஓகேங்களா? இதோட இந்த ஒர்க்கு முடியுது. அப்போ இது கெட் மெத்தடு ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது பண்ணணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இந்த ஃபங்க்ஷன் இப்போ இதில் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே நான் கமெண்ட் பண்ணுறேன் அல்லது ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல வச்சிடுறேன். இதை நான் ஒன்றுமே இது ஒர்க் பண்ணல. நாளைக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு தேவைன்றதுனால எடுத்து வேற இடத்துல வச்சுட்டு, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா ரீஒர்க் பண்ண போகிறோம் நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி. நம்மளுடைய ப்ரோக்ராம் என்ன, ப்ராடக்ட்ஸுன்றது தான் நம்மளுடைய ப்ரோக்ராம். கரெக்டாக? ப்ராடக்ட்ஸுன்ற இந்த இந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இதில் ப்ராடக்ட்ன்ற அந்த பேரில் நான் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம அங்கே எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணோமோ அது மாதிரி இதில் வந்து இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம். ஐடி ப்ராடக்ட் நேம். ரைட்டா? அப்புறம் அதுக்கு ஒரு ஹூக் கிரியேட் பண்ணோம். இதுக்கு பேர் ஸ்டேட் ஹூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸ்டேட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு ஒரு டேர்ம். இது என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன்ல அந்த அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன ஆக்டிவிட்டி நடக்குது அதுதான் ஸ்டேட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பட்டன் நம்ம இது பண்ணோம்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணா பட்டன் கிளிக்டுன்னு ஒரு ஸ்டேட், பட்டன் ரெஸ்பான்ஸ்னு ஒரு கேடு, ஏபிஐ ரெக்வஸ்ட்னு ஒரு ஸ்டேட், ஏபிஐ ரெஸ்பாண்டட் அது ஒரு ஸ்டேட். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் அரே அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை எப்படி மெயின்டைன் பண்ணோம், இந்த இந்த வேரியபிளில் வைக்க போகிறோம். இந்த இதுதான் அதை வந்து வெளியே செட் பண்ணும். இந்த ப்ராடக்ட்ஸ் அரேவை இதுக்குள்ளார தான் கொண்டு போய் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இருக்கணும். அப்போ இது என்னன்னா, இது வந்துட்டு ஒரு எஃபர்ட்டு அதாவது ஒரு வேலையை செய்யறது, டூ சம் ஆக்ஷன். ஓகேங்களா? அதுதான் யூஸ் எஃபெக்ட். ஓகே, ரைட். இது இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிம்பிளாக ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. கரெக்டாக? நம்ம பார்க்கறது வந்து ஃபோர்காஸ்ட் அப்படின்ற இதில் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டேபிள் டிஸ்பிளே பண்ணுன்றதான் போட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட் அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ண கண்ட்ரோல் கேசி, அதான் ஷார்ட்கட்டு. நான் அது கொடுத்தா கமெண்ட் ஆயிரும். அப்போ எனக்கு இந்த ஃபோர்காஸ்ட்ன்ற இது வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா அது இல்லை. அப்போ நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது நான் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அதனால் நான் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட்ஸ்க்குள்ளார ப்ராடக்ட்டுக்குள்ளார நமக்கு என்ன இருக்கு, ஐடி இருக்கும் ப்ளஸ் நேம் இருக்கும். அவ்வளோதான். நம்மக்கிட்ட ரெண்டே தான் இருக்கும், ஐடி ப்ராடக்டோட நேம். இது ரெண்டு தான் போட்டிருக்கோம். அப்போ மீதி ரெண்டு ப்ராடக்ட் நமக்கு தேவையில்லை. ரைட்? அப்போ ப்ராடக்ட்ஸ் இப்போ இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை, இதை நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளில் இந்த இதெல்லாம் பைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ நம்மளுடைய டேட்டா போய் செக் பண்ணுவோம். ப்ரோக்ராமில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஹலோ, என்னோட வாய்ஸ் கேட்குதுங்களா? ஜஸ்ட் ஒரு மெசேஜ் சொல்லுங்க, எனக்கு சுத்தமாக ஒன்றுமே கேட்கல. ஹலோ, என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா? ஹலோ, என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. நெட்வொர்க் இஷ்யூ வந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
இல்லை சேட் பண்ணாதீங்க, எனக்கு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் சேட் விண்டோ கவனிக்க முடியாது. ஓகே, இந்த என்னுடைய விண்டோ என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதான்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போ நான் அது சம்மந்தமாக வெதர் ஃபோர்காஸ்ட் சம்மந்தமாக இருக்கிற எல்லா கோடையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஹலோ, ஓகேங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த இது வருது. ஓகேங்களா, ஐடி ப்ராடக்டோட நேம் வருது. அப்போ இதில் வந்துட்டு நான் மேபி இதில் டைட்டில் சேஞ்ச் பண்ணணும். ஐடி ப்ராடக்ட் நேம். ஓகேவா? இப்போ நான் போய் பார்த்தேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஒரே ஒரு இதுதான் இருக்குது. அப்போ இங்கே ஐடி, ஓகேங்களா, ப்ராடக்டோட ஐடி, ப்ராடக்டோட நேம். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா நமக்கு வந்து ஏபிஐலேருந்து வேல்யூ இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து வேல்யூ ஏபிஐ போயிட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா, நம்மளோட ஏபிஐ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருச்சு. ரைட். இப்போ பாருங்க, இப்போ நம்ம நம்ம மற்ற எண்ட் பாயிண்ட்டும் இருக்குது. என்னது? அப்டேட், கெட், இதெல்லாமே இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ ஸ்க்ரீன் கிளியரா தெரியலையா? ஸ்க்ரீன் சார். கிளியரா தெரியல. சரி, இந்த ஆப்டிமைஸை எடுத்து ஹலோ. விட்டுருங்க. ஓகே, சார். இப்போ கிளியரா இருக்கா பாருங்க, வீடியோ பஃபர் கரெக்டாக இருக்கு. சார் கிளியரா இருக்கு சார். ரைட். மேபி அந்த வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஆனால் யா மேபி ஆப்டிமைசேஷன் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். யுவர் இன்டர்நெட் இஸ் வாய்ஸ் இன்ஸ்டேபிள். பிரேக் ஆகுது. சரி, ரைட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்துட்டு ஆட் எடிட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதுக்கான ஏபிஐ எல்லாம் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன இருக்குதோ அதை ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு ஒரு ஃபார் லூப்பில் போட்டு எல்லாத்தையுமே ஒரு HTML டேபிளில் நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மெத்தட் எழுதணும் ஃபஸ்ட். ரைட். நம்ம ஆட் பண்ணுறதுக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி இந்த இது இருக்குது, இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த வேல்யூ நமக்கு இருந்தாலே போதும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ரைட். அப்போ நான் என்ன பண்ணேன், இதில் போகிறேன், கான்ஸ்டன்ட் நியூ ப்ராடக்ட். ஓகேங்களா, என்னுடைய செட் நியூ ப்ராடக்ட். ஓகேவா? யூஸ் ஸ்டேட் ஓகேங்களா, இதில் ஒரு ப்ராடக்ட் அல்லது நம்ம வந்து ப்ராடக்டோட நேம் மட்டும் தான் நம்ம கொடுப்போம் இல்லையா? இந்த ப்ராடக்டோட நேம் மட்டும் தான் கொடுப்போம். அப்போ நம்ம ஸ்ட்ரிங்னே வச்சுக்கலாம். ஓகே, ஒன்லி ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் அனுப்ப போகிறோம். இல்லைன்னா நம்ம ப்ராடக்டே கூட அனுப்பலாம். ஓகேங்களா, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, சேம். இப்போ நியூ ப்ராடக்ட். இப்போ இது ஏன் இந்த இடத்துல எரர் சொல்லுதுன்னா, இது நம்ம வேற எங்கேயுமே யூஸ் பண்ணல, அதனால இந்த இன்டெலிஜென்ஸ் எரர் சொல்லிட்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இது வராது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து போகிறேன். நான் எடுத்துறேன். அடுத்தது நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஆட் ப்ராடக்ட்டுக்கு
இப்போ இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு டேகை போட்டு நான் இது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேக் என்ன பண்ணியிருக்கோம்னா நமக்கு வந்து ஒரு ஒரு பாரை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். அதே போல் நான் இல்லைன்னா இந்த லிஸ்ட்டை நான் மேலே போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நான் வந்து ஒரு இன்புட் பாக்ஸை கிரியேட் பண்ணணும். கரெக்டா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், h2 add product. ஓகேங்களா? அதில் ஒரு div எழுதுறேன். இது வந்து HTML. நீங்கள் நார்மலாக HTML பண்ணுவீங்க இல்லையா, அந்த HTML தான் இது. இன்புட், நான் ஒரு இன்புட் டேக் எழுதுறேன். அதில் நான் என்ன எழுதுறேன்னா டைப் டெக்ஸ்ட். ஓகேவா? மேக்ஸிமம் லென்த் வந்து 50 கேரக்டர்ஸ் தான் அலோவ் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது வேல்யூ. வேல்யூ வந்து என்னது, என்னுடைய நியூ ப்ராடக்ட். நான் ஆல்ரெடி இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த 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 வேல்யூ. ஓகேவா? அதான் என்னுடைய வேல்யூ. அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? இது வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு அல்லது அரே ஆஃப் இதுதான் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை போயிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு கொடுத்துக்கிறேன், ப்ராடக்டோடைய நேம். ரைட்டுங்களா? இப்போ என்னுடைய எரர் கிளியர் ஆகிடும். ரைட். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சேஞ்ச். இந்த ஆன் சேஞ்ச் இது வந்து ஒரு ஈவெண்ட். ஓகேங்களா? இது என்ன பண்ணுன்னா அந்த இன்புட் பாக்ஸை டைப் பண்ணி முடிச்ச உடனே அந்த நியூ ப்ராடக்ட்ல போயிட்டு என்னுடைய வேல்யூ வந்து இது பண்ணிடுவோம், செட் பண்ணிடுவோம். எங்க? அந்த அப்ளிகேஷன்ல ஈவெண்ட். ஓகேங்களா? செட் ப்ராடக்ட். இந்த செட் நியூ ப்ராடக்ட்ல இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. அது ஒன்றும் இல்லை, இந்த இ டாட் டார்கெட், இன்றது இந்த இன்புட்டு, டார்கெட்ன்றது இந்த சாரி, இன்றது ஒரு ஈவெண்ட்டு, அந்த டார்கெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HTML இன்புட் எலமெண்ட் இங்கே சொல்லுது பாருங்க. ஓகேங்களா? இந்த இது ஈவெண்ட், இந்த இது சேஞ்ச் ஆன உடனே இந்த டார்கெட் யாருக்கு, என்னுடைய ஃபைலில் இருக்க வேல்யூ எடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் இந்த இதில் சொல்ல வரோம். ஓகேங்களா? அடுத்து பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டர்ன்றது என்னன்னா என்டர் ப்ராடக்ட் நேம். ரைட்டுங்களா? இப்போ போய் நம்மளுடைய ஸ்க்ரீனை பார்ப்போம். இங்கே பாருங்க, எனக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கா? ரைட். எனக்கு வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இதை நான் கொஞ்சம் ஸ்டைலிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி ஸ்டைல் பண்ணலான்னா, ஸ்டைல் அப்படின்னு ஒரு இது போட்டுட்டு ஃப்ளெக்ஸ் க்ரோ 1% பேடிங் ஒரு 10 பிக்சல். ஓகேங்களா? அது வந்து கோர்ஸில் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்டர் ரேடியஸ். இதெல்லாம் CSS ஸ்டைலிங். பார்டர் ரேடியஸ் இது வந்து அந்த ரவுண்டு சர்க்கிளை கொடுக்கும், 5 பிக்சல். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்டர், அது வந்துட்டு பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட். ஒரு கலர், ஏதாவது ஒரு கலர் கொடுக்கணும். நான் வந்து இது ஆஷ் கலர். ஓகேங்களா? இந்த ஆஷ் கலர் நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் தீமுக்கு வேணுமோ அதை மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் போய் பார்க்குறேன். இங்கே பாருங்க, எனக்கு இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? அடுத்தது இப்போ நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணணும். பட்டன். ஓகேங்களா? இதுக்கு நான் இப்போ வந்து ஈவெண்ட் எழுதணும். ஓகேங்களா? பட்டனுடைய ஈவெண்ட் எழுதணும். ஆன் கிளிக்.
ஆன் கிளிக்கு வந்து யாருன்னா ஆட் ப்ராடக்ட். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகணும், எனக்கு வந்து இந்த வேல்யூவை எடுத்து இந்த நியூ ப்ராடக்ட்ன்ற வேல்யூ எடுத்து சர்வரில் ஏபிஐ கால் பண்ணி சர்வரில் ஏபிஐ கால் பண்ணி ஒரு ப்ராடக்டை இன்சர்ட் பண்ணி எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். கரெக்டாக? அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டுறேன், ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். நம்ம எப்படி இங்கே இந்த பாப்புலேட் ஃபங்க்ஷன் எழுதணுமோ அதே மாதிரி நம்ம ஆட் ப்ராடக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஓகேங்களா? அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ இதே நேமில் கான்ஸ்டன்ட் ஆட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு என்னுடைய அசங்கரனஸ் ஃபங்க்ஷன். இந்த அசங்கரனஸ்னா என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். நான் இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, எனக்கு இதுதான் ஏபிஐ கால் பண்ணும். இதை நான் அப்படியே எடுக்கிறேன். ஓகேங்களா? இதை எடுத்துட்டு இப்போ இதில் நான் சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேவா? என்னுடைய ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த மெத்தட் கெட் மெத்தட் போயிடுச்சு. மெத்தட் மெத்தட் ஈக்குவல் டு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன், போஸ்ட் மெத்தட். அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும், இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட் கால் ஆகும். சேம் யூஆர்எல், பட் வந்து மெத்தட் வேற. இது கெட் மெத்தட், இது போஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? கெட் மெத்தட் கால் ஆகும். இதில் ஹெட்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப். இதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுலாம். அது இது வந்து கண்டென்ட் டைப் ஜேசன், அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசன். ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜேசனை தான் நம்ம வந்து ஒரு நிமிஷம். ஓகே, இன்னும் 10 நிமிஷத்தில் இது க்ளோஸ் ஆக போது. இது இருக்கணும். மேபி இந்த ஃபங்க்ஷனை நான் இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா இந்த மெத்தடை ஓகேங்களா? ரைட். இப்போ அது ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு. மேபி இது ஏதாவது ஒரு இதுவாக இருக்கலாம். ரைட். இப்போ சரி, நீங்கள் இதில் பார்க்கலாம், இதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஓகேங்களா? இது வந்து டைரெக்டாக ஃபங்க்ஷனாக எழுதிட்டோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அதை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அதான் வித்தியாசம். இது டைரக்ட் ஃபங்க்ஷன், பட் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அந்த ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அதுதான் இதில் உள்ள வித்தியாசம். அதனால தான் அந்த வேரியபிள் காணோம், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த எரர் சொல்லுது. இப்போ அந்த இது வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ரைட். இப்போ மெத்தட் போஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து செட் ப்ராடக்ட். ஆல்ரெடி இப்போ நமக்கு என்னன்னா டேட்டா வந்துடும். இப்போ போஸ்ட் மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணோடனே நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ இதை நமக்கு இப்போ இந்த மெத்தட் இப்போ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கண்ட்ரோலரில் போஸ்ட் மெத்தடில் நான் பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ப்ரோக்ராமுக்குள்ளே போயிட்டு இங்கே பட்டன் இருக்குது. ஆஹா, பட்டன் ஒன்றுமே தெரியலையே. அப்போ பட்டனுக்கு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? பட்டனுக்கு ஸ்டைல் வந்து என்னென்னா ஆட் ப்ராடக்ட் ஸ்டைல். பட்டனுடைய ஸ்டைல் வந்துட்டு
பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஆமாம். பேக்ரவுண்ட் கலர் அது வந்து ஒரு கலர் கொடுத்துரும். எனக்கு க்ரீன் நினைக்கிறேன். நான் க்ரீன் கொடுத்துட்றேன். பார்ப்போம் இது எப்படி இருக்கு. ஓகே, ரைட். ஸோ சம்திங் இங்கே வந்திருக்கு. ரைட்டுங்களா? நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. இது வந்து ஒரு ஸ்பேஸ் நடுவில் விடுறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பேஸ் ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ரைட். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 7. ரைட். இப்போ வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு. அதனால டெக்ஸ்ட் கலரே ஆட் பண்ணுவோம். ஆமா, கலர் அது வந்து ஒயிட் கலர். நீங்கள் கலர் கோட்ஸ் தெரிஞ்சா கலர் கோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு பட்டனை கிரியேட் பண்ணி இது பண்ணிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட்டு டேரெக்டாக ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறேன். ப்ராடக்டோடைய நேம் வந்து விவோ கொடுத்து நான் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது இங்கே போயிட்டு நமக்கு இங்கே ஒரு எரர் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து போஸ்ட் மெத்தட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுது. சரி, நான் மறுபடியும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து போடுறேன். பேட் ரெக்வஸ்ட். ஓகேங்களா? என்னுடைய ரெஸ்பான்ஸ் வந்து அப்போ இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கணும். என் நான் எம்டி பாடி இஸ் ரெக்வயர்ட், ப்ராடக்ட் ஃபீல்ட் இஸ் ரெக்வயர்ட். அப்போ ப்ராடக்ட்ன்ற ஒரு இது வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஏபிஐ சொல்லிடுச்சு. இது எரர் எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஏபிஐலேருந்து வருது. ஓகேங்களா? எந்த வேல்யூமே கொடுக்காம நம்ம பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்க, நம்ம போய் ஏபிஐ போகிறோம். ஏபிஐ போயிட்டு இதில் ட்ரை அவுட்னு கொடுக்குறோம். இப்போ இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த மெத்தடில் நம்ம வந்து இன்புட் ஃபார்ம் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ என்னுடைய ஃபங்க்ஷனில் போகிறேன். இங்கே பாருங்க, நான் எந்த வேல்யூமே நான் கொடுக்கல. ஓகேவா? ஸோ நான் வந்து என்னுடைய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ இங்கே இருக்குல்ல, இது வந்து ரெக்வஸ்ட் பாடி. ஓகேவா? இதில் இந்த இன்புட் நான் கொடுக்கணும். அப்போ நான் திரும்பி நான் இங்கே வரேன். இதில் வந்துட்டு கமா பாடி. ஓகேங்களா? இதில் ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை அப்போ இது என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணிடும். ஓகேங்களா? ஐடி ஈக்குவல் டு 0, ப்ராடக்ட் நேம். ஏன்னா நம்ம அது ப்ராடக்ட் நேம் தான் நம்ம அந்த இன்புட்டாக வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? இந்த ப்ராடக்ட் நேம். ரைட்டா? ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு நம்ம ஒரு இன்புட் வாங்கியிருப்போம் இல்லையா? நம்ம என்ன இன்புட் வாங்கியிருப்போம்? வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இந்த நியூ ப்ராடக்ட் இதான் என்னுடைய வேரியபிள். கரெக்டாக அந்த வேரியபிளை நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ போவோம். இப்போ போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஃப்ரெஷ்ஷாக எனக்கு லோட் ஆகிடுச்சு டேட்டா. இப்போ விவோ கொடுத்து நான் ஆட் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ போய் பாருங்கள், பேலோடில் சேம் அதே மெத்தட் வந்துருச்சா? இப்போ ப்ரிவியூ இங்கே பாருங்கள், நமக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு. இப்போ இங்கே செக் பண்ணி பார்க்குறோம். ப்ராடக்ட் 0, ப்ராடக்டோடைய நேம் வந்து விவோ. ரைட்? இப்போ நம்மளுடைய பழைய ப்ரோக்ராம் என்னவோ அது அப்படியே ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? செக் பண்ணிட்டோம். இப்போ ப்ராடக்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னு நம்ம சொல்லவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் சி எக்ஸ்பெக்டட். இங்கே என்ன சொல்லுதுன்னா ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் புதுசாக கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ப்ராடக்ட்டை நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணலாம், அல்லது ப்ராடக்ட் கிரியேட்டட்னு மட்டும் நம்ம சொல்லிடலாம். இப்போ செட் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டோம்.
ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம டேட்டா லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த டேட்டாவை லோட் பண்ணோன்னா இப்போ இங்கே பாருங்க பேக் எண்டில் ஸ்டோர் ஆயிருக்கா என்னன்னு நமக்கு தெரியணும். கரெக்டா? இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு தெரியும் V1 ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனால் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமலே இது வரணும். நான் இங்கே ஆட் பண்ணேன்னா எனக்கு இங்கே காமிக்கணும். அப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதில் போயிட்டு செட் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டுட்டு இதில் இந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணி விட்ற வேண்டியதான். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இந்த ஜேசான் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம அனுப்பணும்னா நம்ம இதை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக் எண்டில் சில சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ நான் அடுத்து இன்னொன்று போடுறேன். எம்இ போட்டு நான் மறுபடியும் செக் பண்ணுறேன். வந்துருச்சு. ஃபைன். இப்போ பாருங்க. ஓகே, இந்த இடத்துல எரர் வருது. ஓகேங்களா? இந்த எரர் வர்றதுனால இந்த பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய ஏபிஐயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்டெக்ஸ்ட் டாட் இந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் இந்த ப்ராடக்டில் ஐடி இருக்காது. அது ஒரு ரிஸ்க்கு. ஓகேங்களா? சரி, பார்ப்போம். நம்ம வந்து ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். ஓகே, மீ வந்துச்சு. இப்போ வந்து ஹலோ போட்டு ஆட் ப்ராடக்ட் கொடுக்குறேன். இப்போ நான் போயிட்டு மறுபடியும் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணாலும் எனக்கு இந்த 10 ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, மேபி இது வந்து இந்த ஃபீச்சர் என்னாச்சு பண்ணுங்க. ஓகே, ஸோ ஓகே, ரைட். இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இதில் ஆட் ப்ராடக்ட் கொடுத்தோம்னா இங்கே ஒரு 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 புதுசாக ஒரு நேம் ஆட் பண்ணுறோம். டெஸ்டிங் 1 2 சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா எனக்கு இங்கே சர்வருக்கு வருது, கரெக்டாக சேவ் ஆகுது, ரிட்டர்ன் வருது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வருது. இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் மேப் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுது. சரி, ஓகே, இது என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். இப்போ ஆட் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிட்டோம். டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு, சேவும் ஆயிடுச்சு, நமக்கு ரெஸ்பான்ஸும் வந்துடுச்சு. ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு செட் ப்ராடக்ட் பண்ணுறோம் இல்லையா? இதை பண்ணாமல், ஓகேங்களா, இப்போ இந்த இது நம்ம பண்ணாமல் ஜஸ்ட் நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் செட் நியூ ப்ராடக்ட் அதை வந்து எம்டி பண்ணிடலாம். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நியூ ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் வந்து எம்டி பண்ணிடணும். ஓகே, ரைட். இதை எம்டி பண்ணிவிட்டு ஃபெச் ப்ராடக்ட் நம்ம வந்து கொடுத்துட போகிறோம். ரைட். ஸோ இப்போ போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த எரரு. எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த எரர் கிளியர் பண்ணிடுறேன். நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி எம்டி கொடுக்குறேன். அப்போ புதுசாக டெஸ்டிங் 3 சேவ் பண்ணுறேன். வேலையை அகைன் இங்கே வருது. நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஒர்க் ஆயிடுச்சு.
ஓகேங்களா? இப்போ அந்த எரர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த வேல்யூ வருது. அப்போ இதில் இருக்க வேல்யூவை ரிமூவ் பண்ணி விட்றேன். ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டுனா எனக்கு இது ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த செஷன் வரைக்கும் கிளியராக இருக்கா? நான் வந்து இப்போ ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட. ஓகே. ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு குயிக் சம்மரி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேக்எண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது பேக்எண்ட் ரெடி. நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஏபிஐஸ் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ஏபிஐயை ஃப்ரண்ட் எண்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது பேக்எண்ட் எந்த இடத்துல ரன் ஆகுது, எந்த போர்ட்டலில் ரன் ஆகுது, ஃப்ரண்ட் எண்ட் வந்து எந்த இதில் ரன் ஆகுதுன்னு நமக்கு வந்து தெரியணும். கரெக்டாக? ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே சொல்லியிருந்தோம். ஃப்ரண்ட் எண்ட் வந்து இந்த போர்ட்டில் ரன் ஆகுது 49378ன்ற இடத்துலையும். பேக் எண்ட் வந்து ஏன்னா இது ஒரு தனி அப்ளிகேஷன், இது ஒரு தனி அப்ளிகேஷன். ஒவ்வொரு அப்ளிகேஷன் ரன் ஆகுதுக்கு ஒரு போர்ட் வேணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே அப்ளிகேஷனாக நம்ம வந்து கடைசியாக ரன் பண்ணுவோம். அது அடுத்த ஸ்டேஜ். இப்போ வந்து தனித்தனியாக டெவலப்மெண்ட் டைமில் ரெண்டும் தனித்தனியாக ரன் ஆகுது. இது கிளியர். ஓகேங்களா? அப்போ இதுதான் என்னுடைய ப்ராக்ஸி யூஆர்எல். ஓகேங்களா? ப்ராக்ஸின்றது ஒன்றும் இல்லை, சேஞ்ச் பண்ணி வைக்கிற ஒரு ஒரு ரவுட்டிங் மாதிரி. ஓகேங்களா? சரியான இடத்துல நோக்கி போகிறது. ஓகே, அதை நம்ம எங்கே சொல்கிறோம்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் கோடு இருக்கு இல்லையா, அதில் white.config அப்படின்னு சொல்லி இதுதான் நம்மளுடைய என்விரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து அந்த ப்ராக்ஸி கான்ஃபிகரேஷனில் என்னுடைய கண்ட்ரோலரை நான் மேட்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து வெதர் ஃபோர்காஸ்ட்னு ஒரு டிஃபால்ட் கண்ட்ரோலர் இருந்திருக்கும். அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே போல் நம்ம புதுசாக இன்னொரு கண்ட்ரோலர் ஆட் பண்ணோம். நம்ம கிரியேட் பண்ண அந்த வேல்யூஸ்ன்ற கண்ட்ரோலருடைய இதை நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய ரவுட். ஓகேங்களா? இந்த ரவுட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது, ப்ரோக்ராம்குள்ளார போயிட்டு நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஏற்கனவே நமக்கு வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த பேரில் கொடுக்குறோம். அது எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் எழுதணும். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் எழுதணும், ஃபெச் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? அந்த ப்ராடக்டோட இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இன்டர்ஃபேஸை நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டில் இந்த ப்ராடக்ட்டுன்றதை வச்சு தான் நம்ம ஒர்க்கே பண்ண போகிறோம் ஃபுல்லாக. அதுக்காக இந்த ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணிவிட்டு எனக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வேணும். கரெக்டாக? இந்த ஏபிஐ என்ன ரெஸ்பான்ஸ் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை தரும் இந்த ஏபிஐ. அப்போ அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த ஸ்டோர் பண்ணுற வேரியபிள் பேர் தான் இது அதை எப்படி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டேட்டாக ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கு பேர் என்னென்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அது என்ன டைப்பில் இருக்குதுன்னா ப்ராடக்ட் அரேவாக இருக்க போகுது. அது வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக இருக்க போகுது. இதனுடைய ஃபங்க்ஷன் தான் வந்து இது. இப்போ செட் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து சொல்லுவோம். சரி, ஏன் இந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்டர்னலாக ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து இதை வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ த்ரூ அவுட் த என்டையர் அப்ளிகேஷன் வந்து இது வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ஒரு சிம்பிளான ஒரு இது. ஓகேங்களா? யூஸ் ஸ்டேட். அப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இந்த வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டிக்ளேர் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நான் இது கிரியேட் பண்ணோடனே என்னோட ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்டை வாங்கி அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணணும். அப்போ இதை இப்போ ஃபெச் பண்ணுவோம் இல்லையா, வாங்கிறது, அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அந்த ஃபங்க்ஷனை எழுதி இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதில் ஸ்டோர் ஆகிடும். இது வந்து இன்டர்னலாக இதுக்கு நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். அதுதான் இந்த இடத்துல சொல்லுது. ஓகேங்களா? ரைட். இது எப்படி பண்ணுது அப்படின்றதான் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபிஐ கால் பண்ணிடுறோம். கெட் மெத்தட் ஏபிஐ கால் பண்ணிவிட்டு டேட்டா வந்தோடனே அதை எடுத்து செட் பண்ணிடுறோம். இந்த டேட்டான்றது என்னது, கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் அரேவாக தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட அசம்ப்ஷன். வேறு ஏதாவது டைப்பாக இருந்ததுன்னா ஒர்க் ஆகாது, எரர் வரும். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டைப் சேஃப்ட். அதனால தான் நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்தோடனே அந்த வேல்யூ வந்தோடனே ப்ராடக்ட்ஸில் நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும்.
ஒவ்வொரு முறை வேல்யூ அப்டேட் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும், சேவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணும் ப்ரோக்ராமில். ஓகேவா? வேறஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்காது, ரியாக்ட் ஜேஸில் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன்னா அதுதான் அந்த லைப்ரரி பண்ணுற ஒர்க்கு. அப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிற டேபிளை ரிஃபைன் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம் இதெல்லாம் ரிஃபைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோடைய ஐடி ஒரு ரோவில் வந்துட்டு ப்ராடக்டோட ஐடி என்ன, அடுத்து ஒரு காலமில் வந்துட்டு ப்ராடக்டோடைய நேம் என்னன்னு சொல்லி இதை வந்து லூப்பில் ரன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஃபார் லூப் மாதிரி இது ஒரு மேப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. ஓகே, இது கைண்ட் ஆஃப் ஃபார் லூப் அப்ளிகேஷன் தான். அரே ஆஃப் ரிசல்ட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு தான் இது. ஓகே, அப்போ நம்ம ஒரு டேபிளில் இந்த டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குற இந்த டேபிள் லிஸ்ட்டு. சார் எங்கள் டேபிளில் இதுவே காணோன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இதில் போயிட்டு நம்ம டேபிளுக்கு வந்து டேபிள் பார்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா இது வந்து பார்டர் வரும். ஓகே, பார்டர் வரலையா? சரி, ஓகே. டேபிள் பார்டர் மேபி இந்த ஸ்பெல்லிங் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து அதனுடைய இது, ரைட்? இப்போ ரைட். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இன்புட் பாக்ஸ் ஒன்று, அதாவது ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு இன்புட் பாக்ஸ் தேவை இல்லையா? ஸோ நம்ம யூஐயில் நம்ம அந்த வேல்யூஸை வந்து இன்சர்ட் பண்ணணும், கரெக்ட்? அதுக்காக வேல்யூ என்டர் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ப்ராடக்ட் நேம்ன்ற ஒரு இன்புட் பாக்ஸ் வச்சு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி இதில் என்ன வேல்யூ வாங்கியிருக்கோமோ அதை வந்து இதில் சென்ட் பண்ணி விடுறோம். ஓகே, அப்போ அதை நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா ஒரு HTML-ல சிம்பிளாக இந்த செஷனில் பார்க்குறோம், ஆட் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ஒரு இன்புட் பாக்ஸ் போட்டேன், அதான் நம்மளுடைய இன்புட் பாக்ஸ். அதில் வந்துட்டு என்னுடைய வேல்யூ என்னென்னா நியூ ப்ராடக்ட். நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, முன்னாடி எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இதில் ஒரு நியூ ப்ராடக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது. ஓகேங்களா? அதை அப்புறம் அந்த செட் ப்ராடக்ட்ன்ற வேல்யூ வச்சு இந்த வேல்யூ வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். இங்கே ஒரு ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அதில் வேல்யூ வந்து என்னோட நியூ ப்ராடக்ட் அப்படின்ற பேருக்கு ஒவ்வொரு முறை அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து இதில் பைண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஸ்டைலிங் போட்டு இந்த இன்புட் பாக்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஏபிஐக்கு கால் ஆகி அது வந்து ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணோம். அதுக்கு ஒரு பட்டனை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கிளிக் ஈவெண்ட்டு எழுதியிருக்கேன். ஓகே, அந்த கிளிக் ஈவெண்ட்டில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட் நேம் வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த நேமை இந்த ஃபார்மெட்டில் நம்ம ஏபிஐக்கு தேவையான ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதான் அந்த இன்புட் ஃபார்மெட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் நம்ம இங்கே கொடுப்போம் இல்லையா, இந்த இன்புட் ரெக்வஸ்ட் பாடி, இந்த இன்புட்டை இங்கே இந்த மெத்தடில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை இந்த 2 ப்ராப்பர்ட்டியில் அசைன் பண்ணி ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி பாடியில் அட்டாச் பண்ணோம். அப்போ இது வந்து போஸ்ட் கால். ஓகேங்களா? போஸ்ட் ஆகுது. போஸ்ட் ஆன உடனே டேட்டா போயிடுது. அப்புறம் இது ரிசல்ட் ஓகே ஆனவுடனே அந்த வேரியபிள் நம்ம நியூ ப்ராடக்ட்டில் ஒரு வேல்யூ வச்சுருப்போம் இல்லையா, அதை எம்டி பண்ணுறோம். எம்டி பண்ணிவிட்டு திரும்பி ஃபெச் ஏபிஐ நம்ம ஏற்கனவே ஒரு டேட்டாபேஸில் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து கெட் ஆல் அப்படின்ற அந்த மெத்தடை கால் பண்ணி விட்டுறோம். கால் பண்ணால் நமக்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த இது திரும்பி டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, அப்போ வந்து சிம்பிளாக இதில் என்ன ஒர்க்கபிள் டெமோன்னா, ஒரு பேஜ் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு முறை லோட் பண்ணும்போது எல்லா வேல்யூமே நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா? டேட்டாபேஸில் இருக்க எல்லா வேல்யூயும் வந்துடும். அதுக்கப்புறம் நான் புதுசாக போயிட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து மோட்டோ ரோலா போட்டு சேவ்னு கொடுக்குன்னா சர்வருக்கு போகுது, டேட்டாவை சேவ் பண்ணுது, சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வந்து நமக்கு கொடுக்குது. அப்போ இந்த ஏபிஐயில் பார்க்குறோம், இந்த இது பார்க்குறோம், போஸ்ட் மெத்தட் போயிருக்கு. ஓகேங்களா? இந்த போஸ்ட் மெத்தடில் நமக்கு வந்து வேல்யூஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நேம்
மோட்டோரோலான்ற பேரில் போயிட்டு சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி விட்டுருச்சு. ஸோ இதுதான் இந்த இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ணது இவ்வளவுதான். ஓகேங்களா ஆண்டனி? கிளியர்? எஸ் சார். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ ஓகே. இதுதான் மெயின் ஒரு பேஸான ஒரு ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதே மெத்தடை நம்ம இன்னும் அப்படியே அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டு போகலாம். அப்டேட் டெலிட்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கும் நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ அடுத்தது வந்து இருங்க, நான் ரெக்கார்டிங்கை போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம இது பண்ண வேண்டியது அப்டேட் ப்ராடக்ட். ஓகேங்களா? அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒர்க்கு, பட் அதையும் நம்ம செய்யலாம். ஓகேங்களா? யூஸ்வலாக ஓகே, இப்போ எப்படி இதை அப்டேட் பண்ணணும்? அப்டேட்ன்றது என்னன்னா, ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்பி கான்ஸ்டன்ட் இதில் எடிட் ப்ராடக்ட், எடிட் ப்ராடக்ட் அதில் செட் ப்ராடக்ட் யூஸ் ஸ்டேட். ஓகேங்களா? இப்போ என்னன்னா, நமக்கு வந்து எதிர் இது வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அல்லது நல்லா கூட இருக்கலாம். நல்லுன்னா எம்டி. ஓகேங்களா? இதில் எந்த வேல்யூமே இல்லாமல் இருக்கும். பட் டிஃபால்ட்டாக வந்து என்னன்னா நமக்கு வந்து நல்லு தான் கொடுக்கும். ஓகேங்களா? எதுக்காகனா இந்த வேல்யூ வந்து நமக்கு ப்ரெசைஸாக தெரியணுன்றதுக்காக. ஓகே, இப்போ அப்டேட் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்க்ரீன் எழுதணும் இல்லையா? இந்த இன்புட்டில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆட் ப்ராடக்ட்னு வந்துருச்சு, ரைட்? இப்போ நான் வந்து இன்னொரு இது செக் பண்ணுறேன். இப்போ இந்த இந்த இடத்துல ஆடுன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த எடிட் ப்ராடக்ட் இந்த வேரியபிள் இருக்குது இல்லையா, டிஃபால்ட்டாக அது வந்து நல்லுன்னு இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு ஒரு ஒரு மெத்தட் எழுதுறேன். ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு நல் இருந்துச்சுன்னா, ஓகே, எனக்கு வந்து என்னவா வரணும்? நாட் ஈக்குவல் நல்லா இருந்துச்சுன்னா எடிட் ப்ராடக்ட், இல்லைன்னா எனக்கு வந்து இந்த இந்த இடத்துல ஆட் ப்ராடக்ட்னே தான் வரணும். ஓகே, இப்போ நான் போய் இந்த இதை ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இங்கே ஆட் ப்ராடக்ட் தான் இருக்குது. எப்போ இது எடிட்டாக மாறும்? ஓகேங்களா? இந்த இடத்துல அதை போயிட்டு பார்க்கணும்னா, இந்த டேபிள் லிஸ்டிங் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த டேபிள் இங்கே எழுதியிருக்கோம். இதில் நான் புதுசாக இன்னும் ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். ஆக்ஷன் அப்படின்னு போட்டு இதில் டிடி புதுசாக இன்னொரு காலம் ஆகும். பட்டன் பட்டன் எடிட், அதே போல் இன்னொரு பட்டன் எடிட் நான் போடுறேன். இப்போ போய் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல எடிட்னு ஒரு பட்டன் வந்துச்சா, இது இந்த கலர் நான் கொடுக்கணும். கலர் கொடுத்தனா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும். அதுக்காக நான் ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதையே அப்படியே எடுக்கிறேன். அப்படியே சேம் இதே ஆக்டிவிட்டி தான், அதை தான் நம்ம வந்து நம்ம மாற்றி பண்ண போகிறோம். இதில் இதில் பேக்ரவுண்ட் கலர் க்ரீனுக்கு பதிலாக ஆரஞ்சு, ஆரஞ்சு ஸ்பெல்லிங் ரைட்டா?
ஆரஞ்சு கலர் வந்து ஓகே. இதில் எடிட் எடிட் ப்ராடக்ட் ஓகேங்களா. இப்போ இதை வந்து நான் என்னன்னா எடிட் இந்த ஆன் கிளிக் வந்து நம்ம எழுதணும். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே போய் வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏ அப்பா எடிட் ப்ராடக்ட். இப்போ இதை நான் சைஸ் நான் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். 4 ஆரஞ்சுக்கு பதிலாக வேற என்ன கலரு, கிரே. ஓகே, ப்ளூ கலர் ஓகே. ஓகே, மேபி இந்த டிசைனிங்லாம் நீங்கள் உங்களுடைய இதுக்கு நான் விட்டுறேன். ஓகேங்களா. இப்போதைக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு கான்செப்டை புரிய வைக்கிறேன். ஓகேங்களா, அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு இது. ஓகே, இப்போ இந்த ஆன் கிளிக்கில் எடிட் ப்ராடக்ட் பதிலாக இப்போ நான் வந்து அப்டேட் மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா. அப்டேட் ப்ராடக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். முன்னாடி நம்ம என்ன எழுதிருந்தோம், ஆடு ப்ராடக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருந்தோம் கரெக்டாக. இப்போ அதே போல் நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்டேட் ப்ராடக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். கான்ஸ்டன்ட் அப்டேட் ப்ராடக்ட் சேம் இதே தான். ஓகேவா. இதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதே ஒர்க்கு தான், ஜஸ்ட் இதில் ஒரே ஒரு நேம் சேஞ்ச் மட்டும் அப்டேட். ஓகேவா. இதில் மெத்தட் வந்து புட். ஓகேங்களா, புட் அது மட்டும்தான் நம்ம இதில் சேஞ்ச் பண்ண போகிறோம். மற்ற எல்லாமே சேம். இதில் வந்துட்டு ஒன்ஸ் இது வந்தோடனே இது எடிட் ப்ராடக்ட் பதிலாக செட் எடிட் இதில் வந்துட்டு நல் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இதில் எடிட் ப்ராடக்ட் ஐடி வந்து எடிட் ப்ராடக்ட் டாட் ஐடி எடிட் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்டுடைய நேம், அதான் ப்ராடக்ட் நேம். சரி, இது எப்படி வந்துச்சு. ஓகேங்களா, நீங்கள் வந்து அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நமக்கு இந்த எடிட் ப்ராடக்ட்ன்றது என்ன, ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம் அல்லது நல்லா இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ ப்ராடக்ட்னா நமக்கு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்டோட ஐடியும் வந்துடும், நேமும் வந்துடும். வேற இங்கே நியூ ப்ராடக்ட்டில் வெறும் ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்போ நமக்கு வெறும் இது மட்டும் இருந்தால் போதும் கரெக்டாக. ஸோ இப்போ அதே ஆக்டிவிட்டி தான் நம்ம இங்கே அந்த அப்டேட் ப்ராடக்ட்லையும் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு மறுபடியும் இது பண்ணுறோம். சரி, இப்போ செக் பண்ணி பார்ப்போம் இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே அப்டேட் ப்ராடக்ட் போவோம். இதில் நம்ம இன்னும் ஒரு பாயிண்ட் மறந்துட்டோம். அந்த பாயிண்ட் என்னன்னா, இப்போ போயிட்டு பார்ப்போம் முதல்ல. இன்னும் 10 நிமிஷத்தில் இது முடிய போகுது. ஓகே ஓகே, மேபி ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அப்டேட் ப்ராடக்ட் நாட் இனிஷியலைஸ்ட். ஓகே ஓகே, இது மேபி இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகணும். இதில் இந்த எக்ஸிக்யூஷன்லாம் இம்பார்ட்டன்ட். எப்போ எந்த ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இப்போ இது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த எடிட்டுன்னு கிளிக் பண்ணுறேன் நான் வந்து. ஓகேவா, இந்த எடிட்டை நான் கிளிக் பண்ணேன்னா என்ன போகுது, ஆட்டோமேட்டிக்காக சர்வருக்கு போகுது. ஆட்டோமேட்டிக்காக சர்வருக்கு போகக்கூடாது. ஓகே, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் அங்கே போகணும். எடிட்டுன்னு நம்ம கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து அந்த வேல்யூ தான் ஃபில் ஆகி வரணும். ஓகேவா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுத போகிறேன். கான்ஸ்டன்ட்
ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேங்களா? இதை நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடணும். ஓகே, எந்த இடத்துல என்னுடைய இந்த இந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணிடணும். இதில் நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ப்ராடக்டோடைய டீட்டெயில் நான் எடுப்போம். ஓகேங்களா? இப்போ இங்கே நம்ம ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இஃப் எடிட் நாட் ஈக்குவல் டு நல், எடிட் ப்ராடக்ட் நாட் ஈக்குவல் டு நல்னா இப்போ இந்த பட்டனை நம்ம இது பண்ணணும். அதே கண்டிஷன் நான் திரும்பி அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? எடிட் ப்ராடக்டா நாட் ஈக்குவல் டு நல்லுன்னா இந்த பட்டனை வந்து கொடுக்கணும். எடிட்டுக்குன்னு ஒரு பட்டன் வரணும் இல்லையா? அப்டேட் ப்ராடக்ட், இங்கே அப்டேட் ப்ராடக்ட். மேபி இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பண்ணிக்கலாம். இதில் நான் இந்த இதை எடுத்துட்டு ஓகேங்களா, இந்த ஆட் ப்ராடக்டில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் சிம்பிளாக எடிட் ப்ராடக்ட்னு இருந்துச்சுன்னா ஓகேங்களா, ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் போட்டு இப்போ இதில் பாருங்கள், எடிட் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எடிட் பட்டனை காமிக்கணும், சாரி அப்டேட்ன்ற பட்டனை காமிக்கணும். அதுவே நார்மலாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஆட் பட்டனை காமிக்கணும். இதான் நான் ஒரு இஃப் கண்டிஷன் தான் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஆட் பட்டனும் இருக்குது. ஓகேங்களா? நான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணுறேன். ஆட் பட்டனும் இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து எடிட் செட் ஆகும். ரைட்டா? எடிட் செட் ஆகும். இப்போ இந்த இது வரல, இருங்க பார்ப்போம். ஓகே, இந்த ப்ரீஃபில்னு ஒன்று போட்டோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கும். கன்சோல் டாட் லாக் ப்ரீஃபில். ஓகேங்களா? இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்துட்டு என்ன வரணும்னா இப்போ அந்த லாக் நான் போட்டது வரணும். இப்போ எடிட் ப்ரீஃபில் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய வேல்யூ நான் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? அதில் நான் என்ன பண்ணணும், என்னுடைய இன்புட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, இப்போ இந்த இதுவும் அதே அதே மாதிரி இதில் ஒரு கண்டிஷன் போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த சேஞ்ச் ஈவெண்ட்டில் வந்துட்டு இங்கே ஆல்ரெடி நியூ ப்ராடக்ட்னு நம்ம கொடுத்துருப்போம். கரெக்டாக? இப்போ இதே கண்டிஷன் நம்ம அங்கேயும் ஆட் பண்ணணும் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், எடிட் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் நேம். ஓகேவா? இல்லைன்னா நியூ ப்ராடக்ட், அதே சேம் அதே கண்டிஷன் தான், எடிட் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் நேம். ஓகேங்களா? இப்போ இதுலேயும் அதே கண்டிஷன். ஒவ்வொரு முறை சேஞ்ச் ஆகும்போதும் நம்ம வந்து அந்த கண்டிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? இதில் செட் எடிட் ப்ராடக்ட். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ப்ராடக்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணணும். இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இதில் என்னன்னா ஏற்கனவே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் எடிட் ப்ராடக்டில். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் ஒன்று இந்த இதை போட்டு எடிட் ப்ராடக்ட்
நாட் ஈக்குவல் டு கமா ப்ராடக்ட் நேம் இதில் இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. இதில் என்னுடைய எடிட் ப்ராடக்டை தவிர இது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஓகே, ப்ராடக்ட்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் என்னுடைய இப்போ நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோமோ அதை தவிர இதை தவிர மீதி எல்லாத்தையும் எடுக்கணும். அப்படின்னா பேசிக்கலாக வந்து அந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எடுக்க போகிறோம். ஓகே, அதில் அந்த வேல்யூ வந்து செட் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா, இதுதான் இந்த இதில் இருக்கிறது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ போயிட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன், ரீலோட் பண்ணிடுறேன். எடிட் ப்ராடக்ட் இப்போ எனக்கு என்ன வரணும், எடிட் பண்ணால் ப்ரீஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேல்யூ ஃபில் ஆகிருக்கணும். பட் ஃபில் ஆகலை. ஒய்? ஏதோ ஒரு எரர் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியாக போகல. நாட் ஈக்குவல் டு நல். அப்போ இந்த எடிட் ப்ராடக்ட் வேல்யூ என்னன்னு செக் பண்ணும். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு console.log எடிட் ப்ராடக்ட் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நல்லுன்னு வருது. ஓகேவா, அப்போ நம்ம வந்து கரெக்டான வேல்யூ வந்து நம்ம எடுக்க முடியல. இப்போ என்ன வேல்யூ நம்ம அதில் கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ இதில் வரல. ப்ராடக்டோட நேம் இப்போ வந்து இங்கே வேல்யூ வந்து நல்லுன்னு தான் வருது. ஓகேவா, ஓகே. மேபி இதை நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் இந்த இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த இஃப் கண்டிஷன் இந்த இதுவே நம்ம மாற்றணும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே க்ளோன் பண்ணுறேன். ஓகேங்களா, இதை க்ளோன் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் தனியாக போடுறேன். எடிட் ப்ராடக்ட் அண்ட் ஓகேங்களா, எடிட் ப்ராடக்டாக இருந்தால் மட்டும் இந்த ஓகே. ஸோ நம்ம எங்கே இருந்தோம்னா இப்போ இந்த இன்புட் ரெடி பண்ணுறதுல தான் இருந்தோம். கரெக்டாக. ஸோ நம்ம முன்னாடி பண்ணதில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு, அதனால தான் இது ஒர்க் ஆகலை. சரி, நான் ஃபஸ்ட்டு நான் பண்ண சேஞ்சஸை ரிமூவ் பண்ணிடுறேன். கரெக்ட். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இதை வந்து சென்ட்ரலைஸ்டாக மாற்றணும். ஓகேவா, அப்டேட்டு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரே இதுவாக மாற்றி நம்ம பண்ணலாம். சரி, ஓகே, பார்ப்போம். இதை எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த பட்டன் இருக்கு இல்லையா, ஆட் பட்டன், இது மட்டும் தான் நம்ம முன்னாடி போட்டிருந்தோம். கரெக்ட். ஸோ இந்த ஆட் பட்டனே வந்துட்டு எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இந்த சேம் இது தான். நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த எடிட்ன்றதில் இந்த
இந்த இடத்துல வந்து அந்த பட்டனுடைய லேபிளை மட்டும் நம்ம மாற்றினா போதும். ஓகேங்களா? ஆட் இப்போ எடிட்டாக இருந்துச்சுன்னா எடிட் எடிட் அல்லது சேவ், ஆட் ஆர் சேவ். ஓகேங்களா? இப்போ இது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய ஓகே, இப்போ இங்கே ஆடுன்னு இருக்கு. இதை நம்ம ப்ளஸ் பண்ணால் இந்த இடத்துல இந்த லேபிள் சேஞ்ச் ஆகணும், ப்ளஸ் இதில் வேல்யூ, இந்த வேல்யூ வந்து இங்கே ஃபில் ஆகி வரணும். ஆனால் இந்த இடத்துல நல்லுன்னு தான் இருக்குது. அப்போ இது ஏன் அப்படின்னா, நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய இந்த லிஸ்ட் வியூ இருக்குது இல்லையா, இந்த ப்ரீஃபில் எடிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல நம்ம வந்து வேல்யூ செட் பண்ணணும். ஓகேவா? அது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு எடிட் ப்ராடக்டே நமக்கு நல்லுன்னு தான் வருது இல்லையா, அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வேல்யூ வந்து ரிசீவ் பண்ணணும். அப்போ இதை என்ன பண்ணலாம்னா, இந்த அசங்கனஸ் ஃபங்க்ஷனில் ப்ராடக்ட் ப்ராடக்ட் நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இது எடிட் ஈவெண்ட் தான், கரெக்டாக? ப்ராடக்ட் வரப்போகுது. இப்போ போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த அப்டேட் ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லுது. நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். நம்ம தேவையான போது நம்ம இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூ கரெக்டாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறேன். எடிட்டர் கொடுத்தோன்னா எஸ், நமக்கு வந்து ஒரு பட்டன் வேல்யூ வருது. சம்திங் ஏதோ ஒரு இது ரன் ஆயிருது. ஓகேவா? பட் நம்ம எதிர்பார்த்தது இந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில் தான் வரணும். பட் நமக்கு வேற ஒரு ஈவெண்ட், கிளிக் ஈவெண்ட்டே வந்துருச்சு. ஓகேவா? அப்போ அதை நம்ம சரி பண்ணணும். ஓகே, அப்போ இதில் இந்த ப்ரீஃபில்ல இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து சென்ட் பண்ணணும். கரெக்டாக? இதில் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இதில் ப்ராடக்ட் ஒரு இதில் எரர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்டை நம்ம ப்ராடக்டோடைய இதை நம்ம சென்ட் பண்ணணும். ஓகே, ஆன் கிளிக். இப்போ இந்த மெத்தட் இது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் சென்ட் பண்ணோம். இது வரைக்கும் இருந்தது ஒரு வேரியபிள். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதை ஃபங்க்ஷனாக மாற்றணும் இல்லையா, ஃபங்க்ஷன் காலாக மாற்றணும். அப்போ எடிட் ப்ரீஃபில் ப்ராடக்ட் ஓகேவா? எந்த ப்ராடக்ட்னா இந்த இந்த வேல்யூ நம்ம ரோவில் டிஸ்பிளே பண்ணுறோம் இல்லையா, அந்த இதை நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளம்ஸில் போயிட்டு பார்த்தோன்னா நமக்கு எதாவது நம்ம யூஸ் பண்ணாமல் எதாவது இருந்ததுன்னா நமக்கு அந்த இஷ்யூஸ் இங்கேயே காட்டும். ஓகே, 2 இஷ்யூ இருக்குது, அதுதான் இந்த எரர். ஓகேங்களா? இந்த எடிட் ப்ராடக்டே நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம், அது எரராக காமிக்குது. அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஓகே, நம்ம போயிட்டு ப்ரோக்ராமுக்குள்ளே போயிட்டு கிளியர் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறோம். எடிட் இதுனா கரெக்டாக நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்துடுச்சு. நமக்கு என்ன தேவையோ அது வந்துடுச்சு. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபில் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நியூ ப்ராடக்ட்னு சொல்லி இங்கே ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி இந்த நியூ ப்ராடக்ட் அல்லது இதை நம்ம ரீநேம் பண்ணணும், அல்லது இதை வந்துட்டு க்ளோன் பண்ணி அப்படியே ப்ராடக்ட் நேம். ஓகேங்களா? செட் ப்ராடக்ட் நேம். இந்த நியூன்றதை எடுத்துட்டு செட் ப்ராடக்ட் நேம். ஓகேங்களா? அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்க போது அது வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக நம்ம கொடுத்துறோம். ஓகேவா? இது இப்போ இந்த ப்ராடக்ட் நேமில் வந்து நம்ம வந்து வேல்யூ ஃபில் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஓகே, இப்போ செட் ப்ராடக்ட் நேம் இதில் வந்து இந்த ப்ரீஃபில்ல நமக்கு ப்ராடக்ட் வந்துருச்சு. செட் எடிட் ப்ராடக்ட், அதில் நம்மளுடைய ப்ராடக்ட் என்னவோ அந்த ப்ராடக்டை செட் பண்ணி விட்டுறோம். செட் ப்ராடக்ட்
நேம். அதில் ப்ராடக்ட் நேம் செட் பண்ணணும். ப்ராடக்ட் டாட் ப்ராடக்டோடைய நேம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த இதை கிளிக் பண்ணோடனே நமக்கு ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சு இல்லையா, அதை அந்த வேல்யூ திரும்பி அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, எடிட் ப்ராடக்ட் இதை கிளிக் பண்ணோடனே இந்த ப்ராடக்ட் வந்துச்சு. இங்கே பாருங்கள் சேவ் ப்ராடக்ட்னு வந்துச்சு. ஆனால் இதில் வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகலை. ரைட்டா? முன்னாடி என்ன இருந்துச்சு இங்கே பாருங்கள், இது பண்ணும்போது ஆட் ப்ராடக்ட்னு இங்கே இருந்துச்சு. ஓகேவா? இதை நான் கிளிக் பண்ண உடனே சேவ் ப்ராடக்ட் மாதிரி இங்கே எடிட் ப்ராடக்ட் மாறிச்சு. ஆனால் இங்கே வேல்யூ வரல. இப்போ அந்த இன்புட் பாக்ஸில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இன்புட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, நியூ ப்ராடக்ட்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக ப்ராடக்ட் நேம் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்கே செட் நியூ ப்ராடக்டில் செட் ப்ராடக்ட் நேம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி வந்துடுச்சு. நான் திரும்பி ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக போயிட்டு நோக்கியா கிளிக் பண்ணுறேன். இங்கே ஆட் ப்ராடக்ட் இருக்குது. ஆட் ப்ராடக்ட் இங்கேயும் அதே தான் இருக்குது. ரைட்டா? நான் நோக்கியான்னு கிளிக் பண்ண உடனே இங்கே எடிட் ப்ராடக்டாக மாறிடுச்சு. நோக்கியா ஃபில் ஆயிடுச்சு. சேவ் ப்ராடக்ட்னு காட்டிடுச்சு. ஓகேங்களா? இது எப்படி பண்ணணும் ஒரு சம்மரைஸ் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே நம்ம நியூ ப்ராடக்ட்னு ஒன்று வச்சுருந்தோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து நியூ ப்ராடக்ட் ப்ராடக்ட் நேம்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டோம். ரைட்டுங்களா? இதை வந்துட்டு இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது, எடிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனில் அந்த ப்ராடக்ட் எந்த ரோவை கிளிக் பண்ணுறோமோ ஒவ்வொரு ரோவும் கிளிக் பண்ணும்போது அது மாறும். டெஸ்டிங் 2 இந்த மாதிரி ஒரு ஒரு ரோ கிளிக் பண்ணும்போது ஒரு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை எடுத்து இந்த இதில் பைண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ரைட்டுங்களா? அதுதான் இந்த இந்த 2 லைன் ஒர்க் வந்து அதுதான் பண்ணுது. இந்த இந்த 2 லைன் ஒர்க் வந்து இதுதான் பண்ணுது. எடிட் ப்ராடக்ட்ன்ற ஒரு இதை செட் பண்ணுது, இந்த இது வருது. ஓகேவா? இப்போ இப்போ நம்ம வந்து ஒரே பட்டன் தான் இங்கே வச்சுருக்கோம். ஆட் ப்ராடக்ட் தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எடிட்டுக்கும் நம்ம சேவ் பண்ணணும். ஹேண்டில் எடிட்டுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணுற மாதிரி இதை எழுதணும். அதை எப்படி எழுதலாம் பார்ப்போம். இப்போ இங்கே ஆட் ப்ராடக்ட்னு இருக்குது இல்லையா? இப்போ ஆட் ப்ராடக்ட்ன்ற ஃபங்க்ஷனை நான் வேற ஒரு பேர் மாற்றுறேன். ஏன்னா எடிட்டுக்கும் நம்ம வந்து இது பண்ணணும் இல்லையா? அப்போ ஹேண்டில் சப்மிட். ஏன்னா இது ஒரு சப்மிட் பட்டன். ரைட்டா? சப்மிட். ஓகேங்களா? இப்போ நான் இந்த பேரில் நான் இதை யூஸ் பண்ணுப்போம். இப்போ இஃப் எடிட் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அது, இல்லைன்னா சேம் இந்த ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் என்ன தெரிஞ்சிடும், எடிட் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? போஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகணும். இதுவே எடிட்டாக இல்லைன்னா ஆட் நியூ ப்ராடக்ட். ஓகேவா? எடிட்டாக இருந்துச்சுன்னா அப்டேட் த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், சேம் இதே மெத்தட் தான். இப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே தான். ரைட்டுங்களா? இதில் போயிட்டு அதே இதை போட்டு போட்டு இதில் நம்ம நம்ம என்ன பண்ணுவோம், இதில் என்ன சேஞ்ச் பண்ணுவோம், ப்ராடக்ட் நேம். ரைட்டுங்களா? ப்ராடக்ட் நேம் அதில் செட் பண்ணோம். அப்போ நமக்கு இங்கே இதில் ஐடியும் வரும். ரைட்டா? அப்போ நமக்கு வந்து எடிட் ப்ராடக்டில் இருக்கிற எடிட் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் நேம், சாரி ப்ராடக்ட் நேம் ஸ்லாஷ் இப்போ நான் வந்து என்னுடைய வேல்யூ நான் அனுப்பணும் இல்லையா? ஏற்கனவே நான் ஒரு ஐடி வச்சுருப்பேன். எடிட் ப்ராடக்ட் டாட் ஐடி. ஓகே, சாரி. இது ஏன் இப்படி வருதுன்னா இந்த கோலன்ஸுக்கு பதிலாக
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டோம்னா கரெக்டாக இது வந்துடும். ஓகே, எடிட் ப்ராடக்ட் டாட் ஐடி. ஓகேவா? இப்போ இதே வேல்யூ தான் நான் வந்து ப்ராடக்ட் நேமில் நான் அனுப்பிச்சி விடணும். ஸ்ட்ரிங்கிஃபை ப்ராடக்ட் நேம். டைரெக்டாக நான் இந்த வேல்யூ மட்டும் அனுப்பிச்சி விட்டா போதும். ஓகேங்களா? ரைட். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஹேண்டில் சப்மிட்டை வந்து எங்கே கொடுக்கணும்? என்னுடைய இங்கே நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, ஆட் ப்ராடக்ட், இதில் வந்து கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ ஒரே ஃபங்க்ஷனு ரெண்டுத்துக்கும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த நியூ ப்ராடக்ட் வந்து நமக்கு தேவைப்படாது, அதனால் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு பழைய ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒர்க் ஆகணும், புதுசாக நம்ம பண்ணிக்கிறதும் ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி பார்க்குறேன். மோட்டோ ஜிபி ஆட் பண்ணுறேன். ஆட் ப்ராடக்ட் வருது, மோட்டோ ஜிபி. ரைட், டன். எனக்கு மோட்டோ என்னது, செட் நியூ ப்ராடக்ட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே, அப்போ இங்கே ஏதோ ஒரு எரர் இருக்குது. இங்கே போய் பார்க்குறேன். செட் நியூ ப்ராடக்ட் இஸ் நாட் டிஃபைன். ஓகே. இப்போ இதை தான் நம்ம மாற்றிட்டோம் இல்லையா? செட் ப்ராடக்ட் நேம் எம்டின்னு கொடுத்துட்டோம். ஏன்னா நியூ ப்ராடக்ட் நேம் தான் இப்போ தான் இல்லையே. அப்போ இதை வந்து நம்ம வந்து செட் எடிட் ப்ராடக்ட், அதை வந்துட்டு நல். ஓகேவா? அப்போ இது ரெண்டும் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஃபெச் ப்ராடக்ட் கொடுக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனும் இந்த ஃபங்க்ஷனும் சேம் தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு காமனாக இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் நடுவில் வெளியில் காமனாக இதை கால் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? அப்போ ஒரே ஒரு முறை தான் இந்த கோடு வந்து ரன் ஆகும். ஓகேவா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா செட் ப்ராடக்ட் நேம் தான் இருக்குது, அங்கேயும் அதே தான் இருக்குது. ஃபைன், இது பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஹலோ மோட்டோ ஆட் ப்ராடக்ட் ஆட் ஆகுது. ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு. எடிட் கொடுக்குறேன், எனக்கு இங்கே வந்துடுச்சு. அப்டேட்டட் சேவ்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், போஸ்ட் மெத்தட் பேட் ரெக்வஸ்ட்னு வருது. ஏன்? இங்கே போய் செக் பண்ணி பார்க்குறோம். ப்ராடக்ட் நேம் இருக்கு. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஏபிஐ பார்த்தோன்னா, நம்ம ஏபிஐயில் என்ன கொடுத்துருக்கோன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கல. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்குது. இதுக்கு பதிலாக நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அங்கே கொடுக்கணும். ஃப்ரம் பாடியில் இங்கே ஸ்ட்ரிங்குன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுப்போம். ஓகேவா? அப்டேட் ப்ராடக்ட். இதில் அப்டேட் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் நேம். ஓகேவா? சேம் இதே இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஏபிஐயில் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம அடாப்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஐடி ப்ராடக்ட் நேம் அதே தான் இங்கே கொடுக்குறோம். ப்ராடக்ட் நேம்னு கொடுத்துட்டோம். இந்த ஐடி வந்து நமக்கு இப்போ தேவையில்லை, பட் இருந்தாலும் ஓகே, நம்ம கொடுக்கலாம். இந்த ஐடி என்னது? எடிட் ப்ராடக்டோட ஐடி, ப்ராடக்டோட நேம். இது ரெண்டையும் கொடுத்து இப்போ நம்மளுடைய ஏபிஐயும் இந்த சேஞ்சஸை அடாப்ட் பண்ணணும். The following breakpoint cannot be set. ஓகே, breakpoint failed to bind. ஓகே, ஃபைன். அப்போ என்ன சொல்லுதுன்னா, திரும்பி ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுது ப்ரோக்ராம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, ஏன்னா இது வந்து ரவுட் சேஞ்ச், அதனால் வந்து திரும்பி முதல்ல இருந்து வரணும். ரீபில்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வருது. ஓகே, சம்திங் ஆட் ப்ராடக்ட் பேக் எண்ட் ரன் ஆகுது. ஓகே, ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம். ரெஃப்ரெஷ் கொடுத்தா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஏபிஐ ரன் ஆகணும் இல்லையா? இன்னும் ஒன்றுமே ரன் ஆகல. ஓகே, வருது. ரைட் ரைட். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ரைட். ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் வந்துருச்சு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் இது பண்ணியிருந்தோம், எடிட் ப்ராடக்ட். ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து டெஸ்டிங் 1 போட்டுட்டு அப்டேட்டட் சேவ்னு கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த ஐடி வரும் 11 ப்ராடக்ட். அப்டேட் பண்ண ப்ராடக்ட் அது அப்டேட்டட். இந்த அப்டேட்டட் டெக்ஸ்ட் வந்துருச்சா? சேம் நம்ம வந்து அதே வேல்யூஸ் தான் எடுக்கிறோம். ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ராடக்ட் புது நேம் போடுறோம். சேவ் பண்ணிவிட்டு இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சென்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இங்கே பாருங்க, நமக்கு வந்து அப்டேட்டட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்க, இன்னும் இந்த வேல்யூ கிளியர் ஆகாமலே இருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு இது கிளியர் ஆயிருச்சு. ரைட்டா? இங்கே வந்து ஆட் ப்ராடக்ட்னு மாறிடுச்சு. ஆனால் இந்த வேல்யூ இங்கே கிளியர் ஆகாமல் இருக்கு. அதை வந்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம ப்ரோக்ராமில் போயிட்டு செட் பண்ணணும். எந்த இடம்? இதுதான். அப்போ இந்த செட் ப்ராடக்ட் நேம் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். அவ்வளோதான். இல்லைனா இது ரெண்டும் காமன், அதனால் டேரெக்டாக நம்ம இங்கே கூட கொடுத்துக்கலாம். சேம் ஆக்டிவிட்டி. இதுதான் அந்த ஸ்டேட் சேஞ்ச். ஓகேங்களா? சேம் ஸ்டேட் சேஞ்ச். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேக்எண்டில் போயிட்டு என்னோட பிரேக் பாயிண்ட் எல்லாத்தையும் நான் டிசேபிள் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? மோட்டோரோலாவை வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் சேவ்னு கொடுக்குறேன். மோட்டோரோலா சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட டேட்டா பேஸ்லையும் இது தான் இருக்கும், மோட்டோரோலா அப்டேட்டட். ரைட், கிரேட். ஸோ நம்ம வந்து இப்போ அப்டேட் ஃபங்க்ஷனும் முடிச்சிருக்கோம். இதை வந்து ஒரு குயிக் ரிவ்யூ சொல்கிறேன், சம்மரி. ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்னா, நியூ ப்ராடக்ட்னு தனியாக ஒரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக செட் ப்ராடக்ட் நேம்ன்றது மாதிரி நம்ம ஜென்ரிக்காக மாற்றிட்டோம். ஏன்னா அந்த ஒரே ஒரு ஃபீல்டு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதனால் அது மட்டும் தனியாக ஒரு இதை போட்டு ஜென்ரிக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஓகேவா? அப்போ நம்மளுடைய பட்டன், இந்த இந்த இன்புட் பட்டன் இருக்குது, இன்புட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதில் செட் ப்ராடக்ட் நேம்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துட்டோம். ரைட்? அப்போ இதில் வேறு எந்த சேஞ்சுமே இல்லை. முன்னாடி நியூ ப்ராடக்ட்னு இருந்துச்சு, இப்போ அந்த ப்ராடக்டோடைய நேமை கொடுத்துட்டோம். அவ்வளோதான். சேஞ்ச் எங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் தான். முன்னாடி ஆட் ப்ராடக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனே எடிட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணிட்டோம், எடிட் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா, இந்த எடிட் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா எடிட் மெத்தடை கால் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நார்மலாக ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் தான், நம்ம ஏபிஐ கால் மட்டும் மாற்றி கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் மெயினானது. இது எப்படி எடிட்டாக மாறுது, எப்படி ஆடாக இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணுற இடம் வந்து இந்த இதுதான். ஓகேங்களா? இந்த எடிட் பட்டன் நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா? இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து இந்த இன்புட் பாக்ஸை ஃபில்லப் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இந்த ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த இதையும் நம்ம எடிட்னு மாற்றுறோம். கரெக்டாக? அதுதான் இதில் நடக்கிற ஒரே நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். அதான் எடிட் ப்ரீஃபில். அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே அந்த வேல்யூ கொண்டு போய் ஃபில் பண்ணு. ஓகேவா? இந்த ரோவில் இருக்க வேல்யூ எடுத்து கொண்டு போய் ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ரைட், இதுதான். இப்போ அடுத்தது நமக்கு ஆல்ரெடி இன்னொரு மெத்தட் இருக்குது, அது வந்து டெலிட். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு டைரெக்டாக நம்ம டெலிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாம். டெலிட். ஓகேவா? இதுக்கு வந்து அந்த ப்ரீஃபில் மெத்தடு இதெல்லாம் நம்ம வந்து போட வேண்டாம். டைரெக்டாக டெலிட் ப்ராடக்ட். மேபி நமக்கு எதாவது கன்ஃபர்மேஷன் கேட்கறதுனா கன்ஃபர்மேஷன் கேட்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக நம்ம வந்து டெலிட் மெத்தட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ டெலிட் ப்ராடக்ட் அப்படின்ற பேரில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும்.
இப்போ இந்த அப்டேட் மெத்தடே நமக்கு தேவையில்லை, ஏன்னா அதை ஒரே இதுக்குள்ளார எழுதிட்டோம். நீங்கள் வேறு ஃபங்க்ஷனாக போடுறதுனாலும் போடலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. கான்ஸ்டன்ட் delete ப்ராடக்ட் சொல்லிட்டு ஓகேவா. ஓகே, டெலிட் ப்ராடக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அகைன் நமக்கு வந்து டெலிட் ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிஐ என்ன இருக்குதுன்னா இந்த மெத்தட் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. சேம் இதே இதுதான். ஓகேங்களா. இதை வந்துட்டு காப்பி பண்ணி நம்ம போடுறோம். ஓகேவா. டெலிட்டுக்கு நமக்கு வந்து ஒரு நம்பர் வேண்டும். எந்த ப்ராடக்ட்டை டெலிட் பண்ண போகிறோமோ ப்ராடக்ட் நம்பர் ஐடி, அது வந்து ஒரு நம்பர். ஓகேவா. இந்த ஐடியை நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். இதில் டெலிட் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக அந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இதுக்கு இந்த இது தேவையில்லை. ஓகேவா. ஸோ இந்த இது முடிஞ்சோடனே, இந்த மெத்தட் முடிஞ்சோடனே, ஓகே ஆனவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வழக்கம் போல் இந்த ஃபெச் டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை கால் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஒரே ஒர்க்கு தான் இதில். டெலிட்டுன்றது கொடுக்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு இதை கால் பண்ணி விட போகிறோம். அது வந்து டைரெக்டாக இதையே நம்ம டெலிட் ப்ராடக்டில் ப்ராடக்ட் டாட் ஐடி, இந்த ஐடி அனுப்பிச்சி விட்டால் மட்டும் போதும். ஓகேங்களா. இந்த ஐடியை பாஸ் பண்ணிட்டு இதில் வந்து ரெட் கலர் மாற்றணும். பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, ஸ்க்ரீன் டிசைன் கொஞ்சம் இதாக இருக்குது. நான் வந்து ஒரு 2 ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ டெலிட் ப்ராடக்ட், இப்போ நான் இதை பிடிச்சி டெலிட் பண்ணோன்னா டெலிட், அது ரிமூவ் ஆயிடும். அவ்வளோதான். ஓகேங்களா. எனக்கு எதெல்லாம் வேணாமோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் டேட்டா பேஸ்லேயும் அது ரிமூவ் ஆயிருக்கு. சிம்பிள், தட்ஸ் இட். ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு ஃபுல் க்ரூட் ஆப்ரேஷன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், எனி கொஸ்டின்ஸ் எதனாலும் என்கிட்ட கேட்கலாம். ஹலோ, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் எனிதிங். இப்போ இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா, நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஹலோ, இன்ஃபண்ட். எஸ் சார். இப்போ இந்த இது புரிஞ்சுதுங்களா, நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட் Yes. ஆட் பண்ணியிருக்கோம், அப்டேட் டெலிட் Yes, sir. இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு? எஸ் சார், எஸ் சார். கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு சார். ஆனால் ரொம்ப குழப்புது சார். நிறைய குழம்பிருச்சா? எஸ் சார். ஓகே. ஸோ மேபி இந்த எடிட்டில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ரைட்டா? எஸ் சார். எடிட் பண்ணுறதுல Yes, sir. குழப்பம் வந்திருக்கு, கரெக்டா? எஸ் சார். ஏன் அப்படின்னா ஆடுக்கும் எடிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். சொல்லுங்க. ஓகே சார். ஸோ என்னன்னா, எடிட்டு சிம்பிள். நான் இந்த இந்த இதில் சொல்கிறேன். எடிட்டுன்றது எப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு இது வச்சுருக்கோம், கரெக்டா? நம்ம எடிட்டில் வந்து 2 ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஆடுக்கு வந்து ஒரே ஆக்டிவிட்டி தான். ஓகேவா. ஆடு வந்து Okay, sir. என்னன்னா, ஜஸ்ட் ஒரு வேல்யூவை வந்து இன்சர்ட் டைப் பண்ணி சேவ் பண்ணோம்னா நமக்கு ஏபிஐ கால் பண்ணிடுவோம். ஓகேவா. ஓகே சார். இதுவே எடிட் வந்து அப்படி கிடையாது. எடிட் வந்து என்னன்னா 2 ஆக்டிவிட்டி நம்ம சேர்ந்து பண்ணணும். உதாரணத்துக்கு இதை Okay, sir. பாருங்க. நான் இது டெக்ஸ்டுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டெக்ஸ்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு Okay, sir. உங்களுக்கு வந்து
fetch products. ஓகேவா? ஸோ இது கிளியரா இது கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஆட் ப்ராடக்ட், மூணாவது எடிட் ப்ராடக்ட். ஓகேவா? அடுத்தது வந்து டெலிட், நாலாவது வந்து டெலிட். ஓகேவா? இப்போ இதுல பாருங்க, ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா ஒரு ஏபிஐ கால் மட்டும்தான். ஓகேவா? கெட் ஓகே சார். ஏபிஐ கால். நீங்க பேஜ் லோட் ஆன் பேஜ் லோட் வந்து நீங்க வந்து டைரக்டா ஏபிஐ கால் பண்ணி விட்டுருவீங்க. அண்ட் தென் பைண்ட் டு டேபிள். ஓகேங்களா? HTML டேபிள்ல நீங்க பைண்ட் பண்ணி விட்டுருவீங்க. இதான் Yes, நீங்க sir. இந்த இதுல பண்றது, ஃபெச் பண்றதுல. ஓகேவா? ஓகே சார். அப்ப பேஜ் லோட் ஆகும்போது ஏபிஐ கால், கெட் ஏபிஐ கால் பண்ணது, ஏபிஐ கால் அண்ட் பைண்ட் த ரிசல்ட் டு டேபிள். ஓகேவா? எடுத்து அந்த ஏபிஐ காலோட ரிசல்ட்டை வந்து இதுல பைண்ட் பண்ணி விட்டுறோம். அடுத்தது sir. இது Okay, sir. பார்த்தோம்னா இதுல என்ன ஆக்டிவிட்டி பண்றோம்னா, fill the input box, input product name. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபில் பண்றோம், அதுக்கப்புறம் சப்மிட். சப்மிட்ல என்ன பண்றோம்னா, சப்மிட் பண்ணனா அது எங்க போனா ஏபிஐ கால் பண்ணுது. எந்த ஏபிஐ கால்னா ஆட் போஸ்ட் ஏபிஐ கால். ஸோ இன்னும் 10 நிமிஷத்துல இது முடியுது. மேபி நான் அந்த செஷனே நான் வைண்ட் அப் பண்றேன். ஓகேங்களா? இன்னைக்கு டேவே நான் வைண்ட் அப் பண்றேன். ஏன்னா இதுதான் மெயின். ஓகேங்களா? இதை நான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போஸ்ட் ஏபிஐ கால் பண்றோம். போஸ்ட் ஏபிஐ கால் சப்மிட் பட்டன் இது பண்ணும்போது போஸ்ட் ஏபிஐ கால் போயிட்டு ரெஸ்பான்ஸ் போஸ்ட் ஏபிஐ காலில் சேவ் பண்ணுறோம். ஓகேங்களா? போஸ்ட் ஏபிஐ கால் டைரெக்டாக இது ஒர்க் முடியுது. சேவ் சக்ஸஸ்ஃபுல். ஆட் ப்ராடக்ட் ஆடட். added at backend. Product added backend. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் நியூ ப்ராடக்ட் லிஸ்ட். ஓகே சார். லிஸ்ட். ஓகேங்களா? அதுதான் நம்ம Okay, sir. இதுல என்ன பண்ணணுமோ ஃபெச் ப்ராடக்ட். ஓகே, ஃபெச் ப்ராடக்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல இருக்கிறத அப்படியே திருப்பி நம்ம இதுல கொடுத்துறோம். கரெக்டா? ஓகேங்களா? இதான் இங்க நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆட் ப்ராடக்ட்ல இதான் நடக்குது. ஓகேவா? நீங்க அந்த இன்புட் நேம் ஃபில் பண்றீங்க, சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணீங்க. கிளிக் சப்மிட் பட்டன். அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஏபிஐ கால் பண்ணுது, போஸ்ட் ஏபிஐ கால் பண்ணுது, ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணுது. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரிசீவ்ட் ரெஃப்ரெஷ் த பேஜ். ஓகேவா? அதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டி. ஓகே, ஆட் ப்ராடக்ட் கிளியர். ரைட்டுங்களா? ஓகே சார். நைஸ். அடுத்தது எடிட் ப்ராடக்ட். இதுதான் நமக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக். ஸோ இதுல என்ன பண்றோம்னா, அகைன் அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இன் எஸ் சார். ப்ராடக்ட் லிஸ்ட். இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணோம். ஆன் எடிட் பட்டன் கிளிக். ஓகேங்களா? எடிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இதை கிளிக் பண்ணும்போது ப்ரீஃபில்னா என்ன?
இருக்கிற டேட்டாவை ஃபில் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே சார். ஃபில் ஆன் ப்ராடக்ட் நேம் இன்புட் ஃபீல்டு. அப்ப ஏற்கனவே நமக்கு அந்த லிஸ்ட்ல இருக்குது இல்லையா, அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா அந்த இது என்ன இதை கிளிக் பண்றோமோ, என்ன ப்ராடக்ட் கிளிக் பண்றோமோ, ஆன் ஈச் ப்ராடக்ட் ரோ எடிட் பட்டன் கிளிக். ரோ எடிட் பட்டன் கிளிக். இந்த இதை ஃபில் பண்றோம். ஓகேவா? இந்த டேட்டாவை ஃபில் பண்றோம். ஃபில் பண்ணிட்டு செட் அஸ் அ எடிட் மோட். எடிட் மோட் அதுதான் வந்து என்னன்னா, நம்ம இங்க என்ன பண்றோம், எடிட் ப்ராடக்ட்ன்ற ஒரு இதை செட் பண்றோம். இந்த எடிட் ப்ராடக்ட்னு செட் பண்றோம். செட் அஸ் அ எடிட், செட் அஸ் எடிட் ப்ராடக்ட் மோட். இந்த டைப்புக்கு நம்ம மாத்திடுறோம் அதை. ஓகேவா? அப்ப நமக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு. இது ஸ்டேஜ், இது அடுத்தது. இப்ப மறுபடியும் என்ன பண்ணுவோம், திரும்பி இந்த இன்புட் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணிடுவோம், இங்க பார்த்தோம்னா இதை நான் கிளிக் பண்ண உடனே அதுல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து இந்த இடத்துல ஃபில் பண்ணி விடுறேன். ஓகே சார். ஸோ அப்போ ஃபில் பண்ணும்போது நான் இதையும் மாற்றணும், இதையும் மாற்றிருக்கேன். அவ்வளோதான் ஒர்க்கு. இங்க என்ன கிளிக் பண்ணோம், விவோ கிளிக் பண்ணா விவோ இங்க ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், இது வரைக்கும் ஒரு ஈவெண்ட், இதுக்கு பேர் எடிட். ஓகேவா? இப்பதான் நம்ம வந்து அந்த எடிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும் இல்ல அப்டேட் பண்ணணும். அப்ப எடிட் ஆர் அப்டேட் த இன்புட் ப்ராடக்ட் நேம் ஃபீல்டு. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்ப என்னன்னா, நம்ம போய் இதுல போய் எடிட் பண்றோம். இந்த இடத்துல சம்திங் எடிட் ஆக்டிவிட்டி பண்றோம். அந்த எடிட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, பக்கத்துல வந்து சேவ்னு ஒரு சப்மிட் பட்டன் இருக்கு இல்லையா? எஸ் சார். இதை கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து புட் ஏபிஐ கால் பண்றோம். ப்ராடக்ட் ஓகேவா? கால் பண்ணோடனே அந்த ப்ராடக்ட் அப்டேட்டட் அட் பேக் எண்ட். இப்போ புரியுதுங்களா? ஓகே. எஸ் சார். எஸ் சார். ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரிசீவ்ட், ரெஃப்ரெஷ் த நியூ ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் யூசிங் த ஃபெட்ச். ஓகே சார். இப்போ இது புரியுதா? எஸ் சார், புரியுது சார். ரைட். இதுதான் வந்து இந்த இதுல பண்றோம். அப்ப எடிட் வந்து சேம், அது சிம்பிள் அப்ரோச். ஆன் எடிட் கிளிக். ஓகேவா? எடிட் வந்து ஆன் எடிட் டெலிட் பட்டன் கிளிக். நம்ம என்ன பண்றோம், டெலிட் ஏபிஐ கால் பண்றோம். ஓகேவா? ஓகே சார். அடுத்தது ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டு, இது என்ன பண்ணும், பேக்எண்ட்ல போயிட்டு என்ன பண்ணும், ப்ராடக்ட் டெலிட்டட் அட் பேக்எண்ட். ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரெஃப்ரெஷ் தி ப்ராடக்ட் லிஸ்ட். தட்ஸ் இட். ஓகே சார். இப்போ புரியுதுங்களா நம்ம என்ன இதுவா பண்ணிருக்கோம்னு? சோ ஓகே சார், புரிஞ்சுச்சு சார். இப்போ கிளியரா இருக்கா? நம்ம இந்த இன்னைக்கு ஃபுல்லா டே ஃபுல்லா நம்ம என்ன பண்ணோன்றது இப்போ புரியுதா? எஸ் சார். ஓகே, கிரேட், தேங்க்ஸ். நான் இந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு அப்படியே அனுப்பிச்சு விட்றேன் வாட்ஸ்அப்ல, நீங்க பாருங்க. ஓகே சார். ரெஃபரன்ஸுக்கு நீங்க இது பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஸோ வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்? ஓகே சார். தேங்க்ஸ் இன்ஃபன்ட். வேற யாருக்காவது? எஸ் சார். நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். நான்